எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டோக்லா ரெசிபி. நம்ம யூஸ்வலாக டோக்லா கடலை மாவு வச்சு செய்வோம். ஆனால் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு பச்சை பயிறு வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். இந்த டோக்லா மேலே போடுறதுக்கான ஒரு சிரப்பும் இது செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு டோக்லா செய்ய நான் 1 கப் பச்சை பயிறு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். பயிறு நல்லா ஊறி உப்பி இருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு இதை மிக்சர் ஜாரில் அரைக்க போகிறேன். இதோட 3 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 இன்ச் துண்டு இஞ்சி நறுக்குனது, 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிருங்க. இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றுங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து இட்லி குக்கரை ரெடி பண்ணலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடுங்க. நான் டோக்லா செய்ய இந்த கேக் டின் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட இட்லி குக்கரில் ஃபிட் ஆகும், அதனால யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் குக்கர் இல்லைன்னா ஸ்டீமரில் ஃபிட் ஆகிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் கிரீஸ் பண்ணுங்கள். அடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் போட்டு உடனே மிக்ஸ் பண்ணுங்க. கலந்த மாவை கேக் டின்ல ஊற்றி இட்லி குக்கரில் வைங்க. குக்கரை மூடி 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு டோக்லாவை செக் பண்ணி பாருங்க. டோக்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெளியில எடுத்துருங்க. டோக்லா கொஞ்சம் ஆறதுக்குள்ள சிரப் செய்யலாம். இதுக்கு சாஸ்பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமா உப்பு, 3 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை கரைஞ்சு தண்ணி கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தோட சாறு ஊத்துங்க. இந்த ஸ்டேஜ்ல சிரப் டேஸ்ட் பண்ணி ஃப்ளேவர்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சர்க்கரையோ உப்போ தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். செஞ்ச சிரப்பை டோக்லா மேல ஊத்துங்க. அடுத்து தாளிப்பு கரண்டியில 1.5 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 4 பச்சை மிளகாய் கீறினது, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. தாளிச்ச பொருட்களை டோக்லா மேல ஊத்துங்க. பரிமாறும் போது இது மேல கொஞ்சம் தேங்காய் துருவல், நறுக்குன கொத்தமல்லி போட்டு சூடா சர்வ் பண்ணுங்க. சுவையான ஹெல்த்தியான பச்சை பயிறு டோக்லா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சை பயிறு வச்சு இந்த டோக்லா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிரப் ஊற்றுறதுனால ஃப்ளேவரும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.